உள்ளே போய் வலது பக்கம் திரும்பினா, அங்க ஆபீஸ் ரூம் போர்ட் போட்டிருக்கும். அங்கே போய் உட்காருங்க என்று காவலாளி சொன்னது போல வந்திருந்தாள். அந்த மிகப்பெரிய இடமனையிலும் தெரிந்த சுத்தமும் ஒழுங்குமுறையும் அவளை அறியாமலேயே ஒருவித மரியாதை வரவழைத்திருந்தன. ஏனோ கீழிறங்கி விட்டார் போல சற்று முன்பு வரை மிகவும் லேசாகத்தான் மனதை அரித்து கொண்டிருந்த எண்ணம் மாறியிருக்க கண்டாள். ஆபீஸ் ரூமிற்கு வந்திருந்தவள் அங்கு ஏற்கனவே ஆண்கள் சிலர் அமர்ந்திருக்க கண்டாள். ஒரு நூலளவு புன்னகையுடன் தானும் சென்று அங்கிருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்தாள். தொடர்ந்து சில நிமிடங்களில் இளைஞன் ஒருவன் வர ஏற்கனவே அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து வணக்கம் சொல்ல கண்டாள். ஒருவேளை இவர்தான் எம்டியோ? அவளும் எழ எத்தனைப்பதற்குள் வந்தவன் அனைவரையும் அமர சொல்லியிருந்தான். அப்பொழுதுதான் அங்கிருந்த உதயாவை அவன் பார்த்திருந்தான். ஏதோ கேள்வியுடன் பார்த்தவனை தானும் என்ன என்பது போல பார்த்திருந்தாள். எதுவாயினும் வாயைத் திறந்து கேட்கலாமே என்று இருந்தது. நீ என்றவனிடம் விவரம் சொன்னாள். உரிமை அழைப்பு மனதில் பட்டு உரைத்திருந்தாலும் சரிதான், பட்டிக்காட்டான் பின் எப்படி இருப்பான் என்னும் போக்கில் எண்ணம் போனது. ஏதோ தவறாகி விட்டது போல ஒரு வினாடி பார்த்தவன் பிறகு யாரையோ தனது கைபேசியில் அழைத்திருந்தான். விவரம் கேட்டுவிட்டு நிமிர்ந்தவன் நீ கிளம்பலாம் என்று இருந்தான். தன்னை பார்த்து அப்படி சொன்னவனை நம்ப மாட்டாத ஆச்சரியத்துடன் பார்த்திருந்தாள் உதயா. ம், என்ன என்றவனின் கேள்வி இன்னும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்காமல் கேட்பதை போல இருந்தது. ஏன்னு நீங்க தான் சொல்லணும் உதயா. புரியல. எதுக்கு விவரம் கொடுத்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் வர சொல்லிட்டு இப்ப நான் ஏதோ தப்பா வந்துட்ட மாதிரி கிளம்ப சொல்றீங்க? முயன்று வரவழைத்த இயல்பான குரலில் கேட்டிருந்தாள் உதயா. ஆனால் எதிரில் இருப்பவனிடமிருந்து அதற்கு பதில்தான் கிடைத்திருக்கவில்லை. அது மட்டுமா? உனக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்பது போல அவன் மற்றவர்களுடன் பேசத் தொடங்கியிருக்க அந்த அளவு உதாசீனத்தை அதற்கு முன் எப்பொழுதும் கண்டிராத உதயாவிற்கு கோபத்தின் முகம் சிவந்து விட்டு இருந்தது. ஆனாலும் அவன் தன்னை போல நேர்காணலுக்காக வந்திருப்பவர்களிடம் பேசி கொண்டிருக்க கண்டு அமைதி காத்தாள். அதே சமயம் மனதிற்குள் மிகவும் அவமானமாக உணர்ந்தாள் என்று சொன்னால் அது சற்றும் மிகையல்ல. தன் நிலை அறிந்தவர்கள்தான் வேலைக்கு வருவதையே முதலில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு சூழலில் சுத்தமாக மாட்டார்கள். ஆனால் இங்கு பார்த்தால் நிலைமையே தலைகீழாக அல்லவா இருக்கிறது. அனைவரிடமும் பேசி அனுப்பிவிட்டு திரும்பியவன் அதற்கு பிறகுதான் அங்கிருந்த உதயாவை கண்டான். நீ இன்னும் போகலையா? என்ன மிஸ்டர், விளையாடுறீங்களா? உங்கிட்டயா? சான்ஸே இல்ல. நான் அவ்வளவா பொறுமைசாலி கிடையாது. திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத. அதுதான் உங்க முகத்திலேயே எழுதியிருக்கே. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அப்படி என்ன கேட்டாய் என்பதை போல ஒரு வினாடி யோசித்தவன் என் பிஏவால வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு வேலைக்கு லேடிஸ் தேவையில்லை என்று இருந்தான். தன் குணத்திற்கு மிகவும் இறங்கி பொறுமையாகவே பதில் சொல்லியிருந்தான் கதிரவன். ஆனால் உதயாவால் தான் அதை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தன்னை வர சொல்லி வேண்டுமென்றே உதாசீனப்படுத்துவதைப் போல எரிச்சலும் ஏளனமும் ஒரு சேர தோன்றியிருந்தன. என்ன மிஸ்டர், நீங்க சொல்றபடி எல்லாம் செய்யணும்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சரி, கிளம்பாத, இங்கேயே நில்லு. என் செக்யூரிட்டி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்போது போய்க்கோ. என்ன திமிர்? ஏற்கனவே இருந்த மனநிலையில் கோபத்தில் உச்சம் தொட்டிருந்தாள் உதயா. ஏதோ தவறு நடந்து விட்டது, சரிதான். ஆனால் அதை எப்படி சொல்ல வேண்டும்? இதுதான் பேசுகின்ற முறையா? ம்ஹும். இவனை போன்றவர்களுக்கெல்லாம் நன்கு உரைக்கும் விதமாக சரியான பாடம் கற்பிக்கத்தான் வேண்டும். என்ன, செக்யூரிட்டி வந்தாதான் கிளம்பிவியா? சரிதான். பட்டிக்காட்டாம் புத்தி பின்ன எப்படி இருக்கும்? யோசிச்சு பேசு. எதுக்கு மிஸ்டர்? நீ எனக்கு கொடுத்த மரியாதைக்காகவா? மிகவும் கீழிறங்கி போகிறோமே என்று கஷ்டமாக இருந்தாலும் இவனுக்கு பதில் கொடுக்காமல் போவதா என்று இருந்தது. கேவலம் ஒரு சின்ன பொண்ணு நீ, உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா? என்னது, கேவலம் பொண்ணா? ஏன், நீயும் ஒரு அம்மா வயித்துல தானே பிறந்திருப்ப. அது மட்டுமா? கூட பிறந்த அக்கா தங்க பொண்டாட்டி எல்லாரையும் இப்படிதான் பேசுவியா? அது உனக்கு அனாவசியம். பொண்ணுங்கன்னா அவ்வளவு சீப்பா தெரியுதா?
மன்னிப்பு கேட்காம நான் இங்கிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். இப்பொழுது ஆச்சரியத்தின் எல்லைக்கு போயிருந்தான் கதிரவன். ஆனாலும் அதை காட்டிக் கொண்டவன் இல்லை. எங்க வந்து இப்படி வீர வசனம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது நடந்தா கூட கேட்க யாரும் இல்லாத. குட். இது வேணும்னா உன் குணத்துக்கு ஒத்து போகுது என்று மிகுந்த ஏளனத்துடன் பதில் சொல்லியிருந்தவள், ஆனா அப்படியொரு எண்ணத்தோட பார்த்தா கூட செருப்பு பிஞ்சிடும் என்று இருந்தாள். சேச்சே, நானா? அதுவும் உன்ன? ஒரு குரல் கொடுத்தா என் நாய்ங்களே போதும். உடம்புல ஒரு துணி கூட இல்லாத அளவுக்கு கடிச்சு குத்துற, அவ்வளவுதான். எங்கிருந்து அவ்வளவு கோபம் வந்ததோ? கண் இமைக்கும் வினாடியில் கதிரவனை ஓங்கி அறைந்திருந்தாள் உதயா. அதை துளியும் எதிர்பார்த்திருக்காத கதிரவனோ உணர்ச்சி துடைக்கப்பட்டு முகத்துடன் பார்த்திருந்தான். அப்பொழுது கூட உதயாவின் கோபம் துளியும் குறைந்திருக்கவில்லை. மாறாக முன்னிலும் ஏளனத்துடன் மூச்சிறைக்க பார்த்தாள். அந்த நேரம் பார்த்து யாரோ உள்ளே வர திரும்பியிருந்தான் கதிரவன். உதயாவும், ஐயா, என்ன பொண்ணம்மா, மோர் கேட்டீங்களா ஐயா என்று கொண்டு வந்த டம்ளரை முதலாளி ஐயாவிடம் கொடுத்திருந்தவள் அதற்கு பிறகுதான் அங்கிருந்த உதயாவை பார்த்தாள். நீ ஏன் எடுத்துக்கிட்டு வர? யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம் இல்லையா? யாரும் இல்லைங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை மதியமானா எல்லோரும் கிளம்பிட்டுறாங்க என்று பொன்னம்மா பதில் சொல்லியிருக்க, எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்திருந்தான் கதிரவன். பொன்னம்மா, உதயம்மா, நீயா? ம், நீ எங்க இங்க? என்ற உதயாவின் கைகளை பிடித்திருந்த பொன்னம்மாவின் கண்கள் கலங்கி இருந்தன. ம், என்ன பொன்னம்மா? நான் இங்கதாம்மா வேலை செய்யறேன். ஓ, எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா? ஆமா, வீட்டுல அம்மா அப்பா தம்பிங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏனோ அந்த வினாடியில் மனம் எல்லையற்ற பாரம் கொண்டு விட எதுவும் பேசாமல் பார்த்தாள். என்ன உதயம்மா? அம்மா, என்னம்மா? அம்மா போயிட்டாங்க பொன்னம்மா. உதயா சொன்னதை துளியும் நம்ப மாட்டாதவளாய் மேலும் விவரம் கேட்டறிந்த பொன்னம்மா அழுது விட்டு இருந்தாள். ஐயோ, இது எனக்கு தெரியாதே என்று கண்ணீர் குந்தவளால், நீ வா உதயம்மா, இங்க வந்து உட்காரு என்று அங்கிருந்த இருக்கையை நோக்கி அழைத்து சென்றாள். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பொன்னம்மா என்றவள் மேலும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு கிளம்ப எத்தனித்தாள். ஆமா, நீ ஏன் இங்க? ம், என்னம்மா? ஒரு வேலையா வந்தேன் என்றவள், உடம்ப நல்லா பார்த்துக்க பொன்னம்மா, இது என் போன் நம்பர் என்று ஒரு காகிதத்தை கொடுத்தவள் அதில் சில ரூபாய் நோட்டுகளையும் உள்ளே வைத்து கொடுத்திருந்தாள். ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் அப்பொழுது பொன்னம்மா இருக்கவில்லை. உதயாவை அங்கு பார்க்க நேர்ந்தது அவளுக்கு ஏதோ பெரும் புதையல் கிடைத்தது போல் இருந்தது. உடனே கிளம்புகிறேன் என்றதும் அதற்கு நேர்மாறாக மனநிலையை கொடுத்திருந்தது. ஏதாவது சாப்பிட்டு போலாமா? நேரமாச்சு, உடனே கிளம்புகிறியே உதயம்மா? அப்படிதான். இந்த கிழவி கூட இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு பேசிட்டு போக கூடாதா? உன் கூட பேசுறதுக்கு என்ன பொண்ணம்மா? எனக்கு தான் ஒரு அவசர வேலை. அம்மா எப்படி இறந்தாங்கம்மா? என்ன ஆச்சு? விவரம் சொன்னவள் மேலும் சில நிமிடங்கள் இருந்து பேசிவிட்டு பின் கிளம்பியிருந்தாள். எதுவாயினும் நீ எனக்கு போன்ல கூப்பிடு பொண்ணம்மா, மறந்துடாத. ஏன்னா உன் நம்பர் என்கிட்ட இல்ல பாரு என்றவள் அதற்கு மேல் நிற்கவில்லை. மதிய உணவிற்கு வந்த கதிரவனுக்கு வழக்கம் போல பரிமாற வந்தாள் பொன்னம்மா. நீ இரு பொன்னம்மா, நானே எடுத்து வச்சுக்கிறேன். ம், என்ன? உதயா பொண்ணு, என்ன கேளு. நீ எதுக்கு ஏன் வந்தாங்க? யார கேக்குற? கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போனாங்களே. ஓ, வேலை வேணும்னு வந்திருக்கா என்று விட்டு பொன்னம்மாவை பார்த்தான் கதிரவன். ஐயா, என்ன? இருக்காதுங்க ஐயா. புரியல. ஆமாங்க ஐயா, இங்க உங்க அளவுக்கு உதயாவோட குடும்பமும் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தது தானுங்கய்யா. அப்படி இருக்க ஏன் உதயா வேலைக்காக கேட்கணும்? ஒரு நாளும் அதிகம் பேசாத பொன்னம்மா ஏதோ தனக்கு தான் அதற்கு பதில் தெரியும் என்பதை போல கேட்க உணவு அருந்திக் கொண்டே பார்த்தான் கதிரவன். மன்னிச்சிடுங்கய்யா, நான் பாட்டுக்கு ஏதோ. சொல்லு பொன்னம்மா, அந்த பொண்ணு எப்படி பழக்கம்? உதய அம்மா அவங்க அம்மா அப்பாவுக்கு, அதாவது உதயாவோட தாத்தா பாட்டிக்கு ஒரே பொண்ணுங்கய்யா. அதுவும் 20 வருடம் தவமிருந்து பெற்ற பொண்ணுங்க என்று எண்ணியவள்
அவங்க வீட்ல தானேயா நான் 50 வருஷம் வேலை செஞ்சேன் என்று இருந்தாள். உதயாவோட அம்மாவுக்கு கல்யாணமான சில வருஷங்கள்லயே உதயாவோட தாத்தாவும் பாட்டியும் அடுத்து போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ உதயா கை குழந்தை. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் அவங்க வேலையிலிருந்து நின்னுட்டேன் என்று இருந்தாள். என்ன? உதயா அப்பா வீட்டளவுக்கு அம்மா வீட்டில் வசதி கிடையாது. ஆனாலும் பெரிய விவசாய குடும்பம்தான். இவ்வளவுக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு எவ்வளவோ உதவி செஞ்சவங்க தான். எனக்கு அவங்க செஞ்ச உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாது. இவ்வளவு ஏனுங்கய்யா, புருஷன் இருந்ததால என் புகுந்த வீட்டு சொந்தங்கள் அதிர்ஷ்ட கட்டைன்னு என்ன அவங்க வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி வந்து எனக்கு 2 பொண்ணுங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்ததோட என் பொண்ணுங்களுக்கு நல்ல விதமா அவங்களே செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது மட்டுமா, உதய அம்மாவோட தாத்தா பாட்டி செஞ்ச உதவிகளை என்னால எந்த காலத்திலயும் மறக்கவே முடியாது. உதயாவோட அம்மா வழி வீட்டு மனுஷங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா உதய அப்பாவும் அவங்க வீட்டு மனுஷங்களும் பணத்தை பெருசா மதிக்கிறவங்க ஐயா. அதனாலயே என்னவோ எப்பவும் அவங்க வார்த்தை தான் பெருசா இருக்கணும்னு பாப்பாங்க. உதய அம்மா பாவம், அவங்க கிட்ட ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒண்ணு செய், அந்த பொண்ணு குடுத்துட்டு போன போன் நம்பருக்கு கூப்பிட்டு பேசு. சரிங்கய்யா. அது மட்டும் இல்ல, என்ன உதவி வேணும்னாலும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படியெல்லாம் உதயா மற்றவர்களிடம் உதவி பெற்றுக் கொள்பவள் அல்லவென்று எண்ணிய பொன்னம்மாவால் அதை சொல்ல முடிந்திருக்கவில்லை. உதயா அவளே கேட்டு வந்து சென்ற பிறகு எதையும் அனுமானிக்கவும் முடியவில்லை. 50 வருஷம் பழக்கணும்னு வேற சொல்ற. அதுவும் வரைமுறை இல்லாம வேற உனக்கு உதவி இருக்காங்கன்ற எதுவானாலும் சொல்லு, பாவம். சரிங்கய்யா என்ற பொன்னம்மா சொன்னது போல உதயாவை அழைத்து பேசியிருந்தாள். இரவு உணவிற்கு வந்த முதலாளியிடம் அவர் கேட்காமலேயே சொல்லவும் செய்தாள். அந்த பொண்ணு கூட பேசினேங்கய்யா. இப்பத்திக்கு தங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு வேலை அவசியம்தானாம். ஆனா அத வேற இடத்துல பாத்துக்கிட்டுறதா சொல்றாங்க. ஏன், இங்க என்னவாம்? தெரியலங்கய்யா. ஆனா நீங்க வேலை கொடுத்தீங்களாயா? இதுவரை இல்ல. ஆனால் இனிமேல் அவளுக்கு தான் வேலை. ஏன், அவளுக்கு மட்டும்தான்? ஐயா, வேணும்னு வந்தா கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம்ங்கய்யா. நான் பேசி பார்க்கிறேன். செய் என்றவன் அதற்கு மேல் அது தனக்கு அவசியமில்லாதது என்பது போல காட்டிக்கொண்டான். ஆனால் உள்ளுக்குள் வினாடி கூட மறந்தவன் இல்லை. என்ன திமிர் இருந்திருந்தால் கை நீட்டியிருப்பாள். அதற்கு பாடம் கற்பிக்காவிட்டால் பிறகு தான் என்ன ஆண் மகன், வரட்டும், பார்த்து கொள்கிறேன். ஏதோ பொன்னம்மாவிற்காக உதவி செய்வது போல தனது காரியத்தையும் சாதித்து கொள்ள எண்ணினான் கதிரவன். ஆனால் நடப்போ வேறு மாதிரி இருந்தது. உயிரே போனாலும் என் நிலையில் இறங்க இனி தயாரில்லை. எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை. ஏன், அந்த எண்ணம் கூட இல்லை என்று முடித்து விட்டாளாம் அந்த உதயா. அடடா, இப்படி சொன்னால் என் திட்டம் எப்படி பெண்ணே பலிக்கும்? ஏதாவது செய்தாக வேண்டுமே. யோசித்தவனுக்கு ஒரு வழி புலப்பட்டது. அது கூட பொன்னம்மாவே சொன்னதுதான். தாங்கள் அனுமதித்தால் நேரில் சென்று பார்த்து வருகிறோம் என்றவளிடம் உன் இஷ்டம் என்று இருந்தான். அப்படிதான் பொன்னம்மா உதயாவை போய் பார்த்ததும். வா பொன்னம்மா, எப்படி வந்த? விவரம் சொன்னவளை சரி, உள்ளே வா என்று அழைத்து வந்தாள் உதயா. ஏனோ அந்த வீட்டை பார்த்த பொன்னம்மாவால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அழுதுவிட்டு இருந்தாள். உதயாவிற்கு புரிந்தது. சரிதான், கிட்டத்தட்ட 50 வருடங்கள் 3 தலைமுறையினரிடமும் வேலை செய்தவளாயிற்றே. அது ஒரு சிறு தாக்கத்தை உண்டாக்காதா என்ன? அதுவும் பொன்னம்மா போல நல்ல உள்ளத்திற்கு சொல்லவே வேண்டாம். செஞ்சோற்று கடன் தீர்க்க அந்த கிழவி எதையும் செய்வாள் என்று தந்தை சில முறை ஏளனமாய் சொன்னது அந்த நேரத்தில் நினைவு வந்திருந்தது. அந்த அளவிற்கு அம்மாவும் அவரின் மூத்த தலைமுறையும் ஒரு வேலைக்காரி என்று கூட பாராமல் பொன்னம்மாவிற்கு அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறார்களாம். உதயாவிற்கு தான் அன்று காலையிலிருந்தே மனமே சரியில்லை. ஏனோ எதை நினைத்தாலும் யாரை பார்த்தாலும் ஒருவித எரிச்சலும் விரக்தியுமே மேலோங்கி நின்றன. ஆனால் பொன்னம்மாவிடம் அவற்றை எல்லாம் காட்ட முடியவில்லை. குறைந்தபட்சம் கொஞ்சம் என்னை தனியாக விட்டுவிடு என்று கூட சொல்ல முடிந்திருக்கவில்லை. என்ன உதயம்மா, சாப்பிட்டியா பொன்னம்மா? ஏன் கேக்குற? எதுக்கு கேட்பாங்க? வா, எதையாவது செஞ்சு சாப்பிடு. வேண்டாம். ஏன்?
வேண்டானா விடு என்ற பொன்னம்மாவை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று கூட தெரிந்திருக்கவில்லை. அன்று தான் இருக்கும் மனநிலைக்கு அந்த பொன்னம்மா ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளோ என்று இருந்தது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பொன்னம்மா? நீ என் கூட கிளம்பி வரணும். என்னது? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னா? உரிமையோட கூப்பிடுறேன். வா. அத நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? 2, 3 நாளா ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கூப்பிடா கூடாதா? என்ன உன் பாட்டிய நினைச்சு வந்து கொஞ்ச நாளைக்கு என் கூட இரு. உன்னை என் கூட வச்சு பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு உதயம்மா. ம்ஹ்ம். என்னம்மா? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? சரிதான். அட என்ன? என்ன? நீ ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டேங்கிறல்ல? அது சரி. உனக்கு ஏதாவது சொந்த வீடு இருந்தா சொல்லு, வரேன். நீ ஏன் இன்னொரு வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்பதாம்மா எல்லாமே புரியுது என்று கண்களை துடைத்துக் கொண்ட பொன்னம்மாவை, ஏன் என்னவாயிற்று என்பதைப் போல பார்த்தாள் உதயா. பிறகு கேட்கவும், சரிதான். என்ன வேலைக்காரியா தான் பார்க்கறல்ல, அதனால தான் வரமாட்டேங்கிற. ஐயோ! இல்ல பொன்னம்மா, இல்லவே இல்ல. பின்ன ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? அழுது ஆதங்கப்பட்டு கெஞ்சி மிரட்டி என வெகுநேரம் போராடி உதயா தன்னுடன் வர சம்மதம் வாங்கி விட்டிருந்தாள் பொன்னம்மா. போக போக உதயாருக்குமே தான் ஏதோ மிகவும் பிடிவாதம் வீம்பு பிடிப்பது போல தோன்றியதோடு, என்னதான் இருந்தாலும் வயதில் 3 தலைமுறை மூத்தவர், அவரை தொடர்ந்து வேதனைப்படுத்த வேண்டாமென்று கிளம்பி விட்டிருந்தாள். அதிகம் பேசாத பொன்னம்மாவின் குணமறிந்தவளும் என்பதால் அவளுடைய பிடிவாதம் யோசிக்க வைத்திருந்தது. அதற்கு மேல் எதையும் யோசிக்காமல் கற்பகத்திடம் பொறுப்புகளை ஒப்படைத்து வழக்கம் போல அனைத்தையும் கவனித்துக் கொள்ள சொன்னவள், பேச்சென்று சொல்லிவிட்டு பொன்னம்மாவிடம் அவசியமென்றால் கைபேசிக்கு அழைத்து அவள் வந்த காரிலேயே கிளம்பி விட்டிருந்தாள். சரிதான், பொன்னம்மா ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாள் என்பது புரிந்தது. ஏனோ அனைத்தும் தன் கைமீறி போய்க் கொண்டிருப்பதைப் போல மனம் மேலும் பாரமாகி விட்டிருந்தது. உதயாவின் மனநிலை புரிந்ததாலோ என்னவோ, பொன்னம்மாவிற்கும் வேதனையாக தான் இருந்தது. எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண், ஏதேதோ நடந்தாகி விட்டதே என்று விதியை நொந்து கொண்டாள். என்ன உதயம்மா? சரிதான், பேச வேண்டாம் விடு. அட என்ன பொன்னம்மா? நீ ஒரு வேலை பார்த்துட்டு போற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ என்ன கம்பல் பண்ணாம கிளம்ப விடணும். சொல்லிட்டேன். அப்பாடா, இந்த அளவேனும் இப்போதைக்கு இறங்கி இருக்கிறாளே என்று இருந்தது. கார் சென்று கொண்டிருக்க அதற்கு மேல் உதயாவும் எதையும் சொன்னால் இல்லை. பொன்னம்மாவும் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. உதயா இப்பொழுது ஏன் தந்தையின் வீட்டிலிருந்து வந்து தனியாக வசிக்கிறாள்? அதற்கு தந்தை எப்படி சம்மதித்தார் என்றெல்லாம் எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் கேட்க பயமாக இருந்தது. சரிதான், போக போக தெரிந்து கொள்ளலாம் என விட்டு இருந்தாள். என்னதான் நடந்த 20 வருடங்களாக கதிரவனின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை, குறைந்தது 2 வருடத்துக்கு ஒரு முறையாவது உதயாவின் தாயிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டுதான் இருந்தாள். சில முறை நேரிலும். உதயாவின் தாய்வழி குடும்பம் தனக்கு செய்த உதவிகளுக்கு பொன்னம்மாவிற்கு அவருடைய குடும்பத்தை விட்டு வரவே மனமில்லைதான். ஆனாலும் எங்கே, உதயாவின் தந்தைக்கு சிறு விஷயத்தில் கூட அவர் வைத்ததுதான் நடந்தாக வேண்டுமென்று உதயாவின் தாய் சொல்ல கேட்டவர் என்பதால் தனது எண்ணத்தை சொல்லி இருக்கவில்லை. வாய்ப்பு இருந்தால் தன்னை உதயாவின் தாயும் வெளியே சொல்ல விடுபவள் அல்ல என்பதும் பொன்னம்மா அறியாததா? அனைத்தும் உதயாவின் தாத்தா பாட்டியின் காலத்தோடு முடிந்தது. அவர்களுடைய வீட்டின் வேலை செய்த தனக்கே அவர்கள் இல்லாதது இவ்வளவு வேதனையாக அளிப்பதாக இருக்கிறதே. உதயாவின் தாய்க்கு எப்படி இருக்கும்? இப்பொழுது உதயாவிற்கும் பொன்னம்மா இப்படி எண்ணிக்கொண்டிருக்க உதயாவிற்கோ வேறு மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன. ஏனோ பொன்னம்மாவின் மீது அதனால் வரை இல்லாத அளவிற்கு எல்லையற்ற எரிச்சலும் கோபமும் தோன்றியிருந்தன. என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? இருந்திருந்து அந்த பொறுக்கியின் வீட்டில்தான் தங்குவதா? என்னவெல்லாம் சொன்னான். சரிதான், அதெல்லாம் பொன்னம்மாவிற்கு தெரியாதே. தெரிந்தால் பாவம், நல்ல முதலாளி சாயம் வெளுத்து போவார். ஆனாலும் எப்படி? வெளுக்கென்று கேட்க வந்த பெண்ணிடம் போய் அந்த மாதிரியெல்லாம் பேச அவனால் எப்படி முடிந்தது?
ஏனோ தான் பேசியவை பெரிதாக தோன்றியிருக்கவில்லை உதயாவிற்கு. நியாயமான பெண்தான். ஆனாலும் என்ன? ஏளனத்தை பொறுத்து கொள்ள மாட்டாள். இவ்வளவிற்கும் தவறு அவர்கள் மீது இருக்கும்போது அவன் எந்த மாதிரி பேசியிருக்க வேண்டும்? அப்படி பேசியிருந்தாலே அப்பொழுது தான் இருக்கும் நிலைக்கு மிகுந்த எரிச்சலும் ஏமாற்றமும் அடைவது இயல்பு. அந்த அளவிற்கு அந்த வேலையை உயிர் நாடியாக நம்பி செய்தவளாயிற்றே. சரிதான். அதுதான் தான் செய்த தவறு. தான் அவ்வளவு நம்புவதற்கு அப்படி என்ன அது ஊர் உலகத்தில் இல்லாத வேலை? ஏதோ இப்போதாவது இந்த புத்தி வந்ததே, அதுவே போதும். உதயம்மா, வீடு வந்துருச்சு. ஏனோ நெஞ்சு படீர் படீர் என்று அடித்துக் கொண்டது உதயாவிற்கு. சிங்கத்தின் குகைக்குள் தலையை விடப் போகிறோமா? எதற்கு இந்த விஷ பரீட்சை? என்ன போகும் போக்கை ஒரு ஏளனத்துடன் உணர்ந்து தெளிந்தவள் கார் நின்றிருக்க கண்டாள்.